19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? 6வது முறையாக இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இந்தியா செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? புதுடெல்லி. பிரதமரின் கிராமப்புற வீடு கட்டும் திட்டமான ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 3,87,00,000 மேற்பட்ட வீடுகள் கட்ட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 4th one, சமீபத்தில் தாம்ஸ்கோ பகுதி நிலக்கரி சுரங்க வெடி விபத்து எங்கு நடந்தது? மேகாலயாவின் கிழக்கு ஜெயந்தியா கில்ஸ் மாவட்டத்தில். 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட அக்னி 3 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக DRDO தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8 வரை ஒரு மாதம் நடைபெறும் ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை 2026 எந்த நாடுகள் இணைந்து நடத்துகின்றன? இந்தியா மற்றும் இலங்கை. 7th one, இந்தியா எந்த நாட்டுடன் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது? அமெரிக்கா. 8th one, 2025-26 நிதியாண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக உயரும் என RBI கணித்துள்ளது? 7.4%. 9th one, சமீபத்தில் சென்னை பகுதியில் பரவி வரும் பறவை காய்ச்சலுக்கான வைரஸ் எது? H5N1 வைரஸ். 10th one, பிப்ரவரி 7 தொடங்கும் 2026 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? இத்தாலியில். இது 4வது முறையாக இத்தாலி நடத்துகிறது. இந்தியாவின் மூவண்ண கொடியை ஏந்தி செல்ல உள்ள வீரர் யார்? தொடர்ந்து 2வது முறையாக ஆரிப் முகமது கான் மூவண்ண கொடியை ஏந்தி செல்ல உள்ளார். ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்ல உள்ள இந்திய வீரர் யார்? அபினவ் பிந்த்ரா. 11th one, ஸ்வச்சதா பக்வாடா விருதுகள் 2025 முதல் பரிசை வென்ற துறைமுகம் எது? பாரதீப் துறைமுகம் ஒடிசாவில் உள்ளது. 12th one, நிலம் மற்றும் சொத்து பரிவர்த்தனைகளை விரைவுபடுத்த தானியங்கி சொத்து மாற்ற முறையை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்த உள்ளது? கர்நாடகா. 13th one, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் ஈரானிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் யார்? சொரையா அஹாயி ஹாஜி ஆஹா. லாஸ்ட் ஒன், பிப்ரவரி 2026 கடற்படை தலைமையகத்தில் கடற்படை ஆயுத பிரிவின் இயக்குனர் ஜெனரலாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? ஸ்ரீ திவாகர் ஜெயந்த்.